மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் கடந்த கால தோல்விகளுக்கு ஒரு தொடர்ச்சியான தலைமைத்துவம் இல்லாததே காரணமாகும் என அதன் நடப்பு தலைவர் பி பிரபாகரன் கூறியிருக்கிறார். இது இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கான நீண்ட கால முயற்சிகளை சீர்குலைத்தது. கடந்த 10 ஆண்டுகளில் மித்ராவும் அதன் முன்னோடியான செடிக் எனப்படும் இந்திய சமூகத்திற்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவும் அடிக்கடி தலைமைத்துவ மாற்றங்களை கண்டதாக பிரபாகரன் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். பல தலைமைத்துவ மாற்றங்கள் ஏற்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் இயக்குனர் மாறுகிறார், தலைமை மாறுகிறது. அப்படி நடக்கும்போது மித்ராவிலும் கொள்கைகள் மாறுகின்றன. ஒரு வருடம் ஒரு திட்டம் இருக்கிறது, அடுத்த ஆண்டு ஒரு புதிய தலைவர் வருகிறார், அதோடு அந்த திட்டம் மறைந்து விடுகிறது. அதனால்தான் உண்மையான மாற்றம் இல்லை என்றார் அவர். இப்படியாக தொடர்ச்சி இல்லாததால் மித்ரா இந்திய சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டது என 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தின் போது பிரபாகரன் கூறினார். தனது பதவிக்காலத்தில் மித்ராவின் வழிகாட்டுதல் தனிப்பட்ட விருப்பங்களுடன் அல்லாமல் தேசிய கொள்கைகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதாக கூறினார். ஒருவேளை நாளையே தாம் மித்ராவில் இல்லாமல் போனாலும் அதன் வழிகாட்டுதல் அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போக வேண்டும். அந்த நேரத்தில் அதை வழிநடத்துபவர்களின் விருப்பங்களுக்கு அதை விட்டுவிட முடியாது என அவர் சொன்னார். இவ்வேளையில் தனது தலைமையின் கீழ் மானிய விநியோகம் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருப்பதை உறுதி செய்து வருவதாகவும் பிரபாகரன் தெரிவித்தார். 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ்.